வணக்கம் மாணவர்களே, நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு பாடம் 8 நோய் தடைக்காப்பியல். இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எதிர்பொருள் தூண்டிகள், அதாவது ஆன்டிஜன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த எதிர்பொருள் தூண்டிகள் ஆன்டிஜன் அப்படின்றது நம்ம உடலுக்குள்ளே நுழைந்து நோயை உருவாக்கக்கூடிய அந்த நோய் கிருமிகளை தான் நம்ம இந்த எதிர்பொருள் தூண்டிகள் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுக்கு இரண்டு வகையில் பொருள் கொள்ளலாம். ஒன்று என்ன அப்படின்னா உள்ள நுழையக்கூடிய நோய் கிருமி நோய் தடைக்காப்பு துலங்கல்களை ஏற்படுத்திச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எதிர்பொருள் தூண்டி அப்படின்ட்டு பொருள் கொள்ளலாம். இரண்டாவது ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய எதிர்பொருள், அதாவது ஆன்டிபாடியோட அது வினை புரிஞ்சிச்சு அப்படின்னாலும் அதுக்கு பேர் நோய் எதிர்ப்பு தூண்டி, அதாவது ஆன்டிஜன் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த நோய் எதிர்ப்பு தூண்டி அல்லது ஆன்டிஜன் அப்படின்றத பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான மூலக்கூறு அது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்று ஆன்டிபாடியோட ரியாக்ஷன் பண்ணும், இல்லைனா டி செல் மேலே இருக்கக்கூடிய புற ஏற்பிகளோட வினை புரியும். அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதிர்பொருள் தூண்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை இம்யூனோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையோட சினானிம்ஸாக சொல்கிறாங்க. இம்யூனோஜன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம உடலில் நோய் தடைக்காப்பு துலங்கல்களை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது முதல் நிலை தடைக்காப்பு துலங்கல், இரண்டாம் நிலை தடைக்காப்பு துலங்கல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு துலங்கல்களை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளும் இம்யூனோஜன் அப்படின்ட்டு பேர் உண்டு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹெப்டான்கள் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன இது இந்த ஹெப்டான்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஹெப்டான்கள் அப்படின்றது ஒரு நோய் எதிர்ப்பாட்டில் தூண்டக்கூடிய பொருள் கிடையாது. ஆனால் அந்த பொருள் நம்ம உடலுக்குள்ளே நுழைஞ்சிச்சு அப்படின்னா அது ஏற்கனவே உருவாயிருக்கக்கூடிய ஆன்டிபாடிகள் இருக்கு இல்லையா, நோய் எதிர்ப்பொருள், அதோட என்ன ஆகிடும் அப்படின்னா அட்டாச் ஆகிடும். இது ஒரு வேதிய பொருள் ஹெப்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அட்ஜுவன்ஸ், அதாவது துணையூக்கிகள் அப்படின்ட்டு பேர். ஒரு நோய் கிருமி உள்ள நுழையுது அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்னா நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை உருவாக்கும். ஆனால் ஒரு வேதிப்பொருளை எடுத்துக்காட்டாக ஹெப்டான்கள் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹெப்டான்கள் உள்ளே நுழைஞ்சிச்சு அப்படின்னா அது நோய் தடைக்காப்பு துலங்கல்களை உருவாக்காது. அப்போ அந்த ஹெப்டான்கள் போன்ற பொருட்களோடு அட்ஜுவன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த துணையூக்கிகளை சேர்த்து உள்ளே செலுத்தும் பொழுது நம்ம உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றலினுடைய திறன் அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஆன்டிஜன் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம உடலில் முதன்மை திசு பொருத்த கூட்டமைவு ஆன்டிஜன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்களுக்கு மேலே எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செல்கள் திசுக்களுக்கு மேலே கூட்டமாக இருக்கும். ஒருவேளை நம்ம உடலில் ஏதாவது உறுப்பு பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மனித இனத்தில் வேறொரு மனிதரிடமிருந்து நம்ம அதை வாங்கி வைக்கிறத அல்லோகிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வைக்கும் பொழுது நம்ம செல்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த முதன்மை திசு பொருத்த ஆன்டிஜன்களும் அவர்களது உடலில் காணப்படக்கூடிய செல்களில் உள்ள ஆன்டிஜன்களும் வெவ்வேறாக இருக்கும். அதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா உடல் உடனடியாக அதை நிராகரிப்பு செஞ்சிடும் நோய் எதிர்ப்பாற்றலை ஏற்படுத்துறது மூலமாக. அடுத்ததாக பாராடோப் எபிடோப். பாராடோப் அப்படின்றது நம்ம நோய் எதிர்ப்பொருள் இருக்கு இல்லையா, ஆன்டிபாடிகள், அது ஆன்டிஜனோட இணையக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் பாராடோப் அப்படின்ட்டு பேர். எபிடோப் அப்படின்றது ஆன்டிஜனில் காணப்படக்கூடிய ஆன்டிபாடியோட இணையக்கூடிய பகுதிக்கு பேர் எபிடோப் அப்படின்னு பேர். அப்போ எபிடோப் அப்படின்னா அது ஆன்டிஜனுடைய பகுதி, பாராடோப் அப்படின்றது ஆன்டிபாடியினுடைய பகுதி. அப்போ எபிடோப் பாராடோப் இது இரண்டும் இணைந்தால் தான் அங்கே நோய் தடைக்காப்பு துலங்களுக்கான வினைகள் உருவாகும். அடுத்ததாக இந்த நோய் எதிர்ப்பு தூண்டிகளினுடைய வகைகளை பார்க்க போகிறோம், அதாவது ஆன்டிஜன்களினுடைய வகைகளை பார்க்க போகிறோம். இரண்டு வகைகளாக இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிக்கலாம். ஒன்று உடலினுடைய வெளி சூழல், அதாவது புறம் தோன்றி நோய் எதிர்ப்பு தூண்டிகள் அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னொன்று அகம் தோன்றி நோய் எதிர்த்தூண்டிகள், அதாவது உடலுக்கு வெளியிருந்து வரக்கூடிய பொருட்கள், அது ஆன்டிஜன்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று உடலுக்குள்ளேயே காணப்படக்கூடிய பொருட்கள், அது அகம் தோன்றி ஆன்டிஜன்கள் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டாக புறம் தோன்றி அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய நோய் கிருமிகளாகட்டும் சரி, அல்லது மகரந்தத்தூள் தாவரங்களில் இருக்கும் இல்லையா அதுவாகட்டும் சரி, ஏதாவது தடுப்பு மருந்துகளாகட்டும் சரி, இதெல்லாம் உள்ள நுழையும் போது அது நம்ம உடலை விட்டு வெளியிருந்து நுழைகிறது, அது எக்ஸோஜீனஸ் சோர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இன்னொன்று எண்டோஜீனஸ், நம்ம உடல் உள்ளேயே இருக்கக்கூடிய சில ஆன்டிஜன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா தடைக்காப்பு திறன்கள் தூண்டக்கூடிய நிலையில் இருக்குது. எடுத்துக்காட்டாக ரத்த பரிமாற்றம் செய்யும் பொழுது வேறு ஒரு உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை நம்ம வாங்குகிறோம், அந்த ரத்த செல்கள் மேலே ஆன்டிஜன்கள் இருக்கும். அதை என்ன சொல்லுவோம்னா சுய ஆன்டிஜன்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டு அதுக்கு ரத்த செல் வகை மேலே உள்ள ஆன்டிஜன்களாக நம்ம சொல்லலாம். அடுத்த டைட்டில் எதிர்ப்பொருள், அதாவது ஆன்டிபாடி. ஆன்டிபாடி அப்படின்றது முதல்ல என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு நோய் கிருமி உள்ளே நுழையும் போது அந்த நோய் கிருமிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம உடல் உருவாக்கக்கூடிய எதிர்ப்பொருட்களுக்கு பேர் என்ன அப்படின்னா
ஆன்டிபாடிகள் அப்படின்ட்டு பேர். ஸோ எல்லா நோய் கிருமிகளுக்கும் ஒரே ஆன்டிபாடி வந்து செயலாற்றுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நோய் கிருமிக்கு குறிப்பிட்ட ஆன்டிபாடி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதனுடைய அதாவது உயிர்வேதி அமைப்பு அதனுடைய மற்ற பண்புகளினுடைய அடிப்படையில் இதை ஒரு 5 வகைகளாக பிரிக்கிறாங்க. அந்த ஆன்டிபாடிகளினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐஜிஏ அப்படின்றது இம்யூனோகுளோபுலின் ஆல்பா அப்படின்னு பேர். ஐஜிஜி இம்யூனோகுளோபுலின் காமா, ஐஜிஎம் இம்யூனோகுளோபுலின் மியூட்டா, ஐஜிடி இம்யூனோகுளோபுலின் டெல்டா, ஐஜிஇ இம்யூனோகுளோபுலின் எப்சிலான் அப்படின்ட்டு 5 வகைகளாக வந்து நம்ம பிரிக்கிறோம். அடுத்ததாக இந்த இம்யூனோகுளோபுலினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த அமைப்பை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்போது ஒரு 2 அறிவியல் அறிஞர்கள் வந்து 1950களில் இதை கண்டறிந்திருக்காங்க. முதலானவர் யார் அப்படின்னா வந்து போர்ட்டர் அப்படின்றவரும் இன்னொருத்தர் வந்து ஈடல்மேன் அப்படின்றவரும் சேர்ந்து அதோடைய அடிப்படை அமைப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதாவது ஆன்டிபாடி அல்லது நோய் எதிர்ப்பொருள் அப்படி அமைப்பு எப்படி இருக்குது பார்க்கும்பொழுது ஒரு ஒய் வடிவ அமைப்பு வந்து அதில் காணப்படுது. இம்யூனோகுளோபுலினுடைய அமைப்பு பார்க்கும்பொழுது அதில் 4 பாலிபெப்டைடு சங்கிலிகளால் உருவானது. ஸோ இந்த பாலிபெப்டைடு சங்கிலிகளில் 2 சங்கிலிகள் வந்து இலகு சங்கிலி அல்லது லேசான சங்கிலி. இதை வந்து நம்ம லைட் செயின் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஷார்ட் ஃபார்மில் எல் செயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல் செயினுடைய மூலக்கூறு எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 25,000 டால்டன் மூலக்கூறு எடையுடையதாக இருக்கும். ஸோ இதனுடைய அமினோ அமிலங்கள் எவ்வளோ இருக்கும் இதில் அப்படின்னு பார்க்கும்போது 214 அமினோ அமிலங்களால் உருவானதாக இருக்கும். இன்னொரு சங்கிலி இருக்குது. ஸோ அந்த சங்கிலியை வந்து கனத்த சங்கிலி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஹெவி செயின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 50,000 டால்டன் மூலக்கூறு எடையால் உருவானது. இது வந்து 450 அமினோ அமிலங்களால் உற்பத்தியானதாக இருக்கும். ஸோ இந்த 2 சங்கிலிகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு டைசல்ஃபைடு பிணைப்பு எஸ்எஸ் பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைசல்ஃபைடு பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக ஒரு இலகு சங்கிலியும் ஒரு கனசங்கிலியும் ஒரு டைசல்ஃபைடு பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கும். 2 கனத்த சங்கிலிகளும் 2 டைசல்ஃபைடு பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கும். ஆக அந்த 2 கனத்த சங்கிலிகளும் இணையக்கூடிய அந்த நடுப்பகுதிக்கு பேர் வந்து கீல் ஹிஞ்ச் ரீஜன் அப்படின்ட்டு பேர். இது அசையும் தன்மையுடையதாக இருக்கும். அப்போ இம்யூனோகுளோபுலினுக்கான ஒரு மூலக்கூறாக நம்ம வாய்ப்பாடாக என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து H2L2 அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹெச் அப்படின்றது ஹெவி செயினை குறிக்கக்கூடியது. ஹெவி செயின் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. அதே மாதிரி L2 அப்படின்றது லைட் செயினை குறிக்கக்கூடியது. இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கும்போது 2 இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்க்கும்பொழுது இந்த இம்யூனோகுளோபுலினுடைய பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க வரும். ஸோ இம்யூனோகுளோபுலினுடைய ஒய் பகுதிகளில் 2 முனைகள் இருக்குது. முதல் முனை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது COOH முனை, அதை வந்து சி முனை கார்பாக்சிக் முனை அப்படின்ட்டு பேர். அடுத்த முனை வந்து NH3 முனை, அதுக்கு பேர் வந்து N முனை, அதாவது அமினோ முனை அப்படின்ட்டு பேர். அதனுடைய உள் அமைப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 பகுதிகள் வந்து அதில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதில் மேற்புற பகுதிக்கு பேர் வந்து வி பகுதி, அதாவது வேரியபிள் ரீஜன், தமிழில் மாறுபடும் பகுதி. ஏன் இதை மாறுபடும் பகுதி அப்படின்னு சொல்கிறோம்? இங்கே இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் வந்து மாற்றி மாற்றி அமைந்திருக்கும். ஆனால் வந்து கீழே இருக்கக்கூடிய பகுதி பின்பகுதி வந்து நிலையான பகுதி அப்படின்னு பேர். இதை வந்து கான்ஸ்டன்ட் ரீஜன் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது ஷார்ட் ஃபார்மில் சி பகுதி அப்படின்னு பேர். இங்கே வந்து இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் அனைத்து விதமான இம்யூனோகுளோபுலின்கள்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வி பகுதியில் இருக்கக்கூடிய மாறுபாடுகளினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு நோய் கிருமிகளுக்கும் எதிரான ஆன்டிபாடிகளை அதால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா வந்து உற்பத்தி பண்ண முடியுது. அப்போது அந்த வி பகுதியில் காணப்படக்கூடிய அந்த மாறுபட்ட அமினோ அமிலங்களால் அதனுடைய முனைப்பகுதிகள் இருக்கு இல்லையா, அதாவது ஆன்டிபாடியுடைய இணையக்கூடிய அந்த பகுதிக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா பாராடோப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த பாராடோப் வந்து 2 இருக்கும். ஒவ்வொரு கைப்பகுதி நம்ம அந்த ஒய் வடிவத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒவ்வொரு கைப்பகுதியிலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு பாராட்டோப் ஒன்றுலேயும் இன்னொரு பாராட்டோப் இன்னொரு பகுதிகளே இருக்கும். ஆக ஒரு இம்யூனோகுளோபுலின் மூலக்கூறுகளில் 2 ஆன்டிஜன் இணைப்பு பகுதிகள் வந்து காணப்படும் அப்படின்றாங்க. அடுத்ததாக நம்ம சி ரீஜன் இருக்குது, கான்ஸ்டன்ட் ரீஜன் அப்படின்ட்டு பேர். அந்த கான்ஸ்டன்ட் ரீஜனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட பணி இதுக்கு அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. இது ஒரு பொதுவான பணி தான் எல்லா ஆன்டிபாடிகள்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செய்யுது. அப்போ அதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது நம்முடைய நோய் கிருமிகளை உடலில் உள்ள மற்ற நோய் தடைக்காப்பில் ஈடுபடக்கூடிய செல், முக்கியமாக பி செல்கள், அதுக்கு வந்து காமிச்சு கொடுக்கறது, இல்லைனா செல் விழுங்குதலில் ஈடுபடக்கூடிய செல்களுக்கு காமிச்சு கொடுக்கறது, அதனுடைய பணியை தான் வந்து அது செய்யுது. அப்போ அது என்னென்ன பணிகள்லாம் செய்யுது அப்படின்னு பார்க்கும்பொழுது செல் திரட்சி அடைதல், அக்ளூட்டினேஷன், அது 2வது பிரிசிபிட்டேஷன் வீழ்படிவாகுதல், 3வது வந்து
செல் பூச்சாக்குதல் ஒப்சோனிசேஷன். ஸோ இந்த மாதிரியான பணிகளை செய்வதற்கு அதனுடைய அந்த தண்டு மாதிரியான பகுதி, அதாவது கான்ஸ்டன்ட் ரீஜன் அப்படின்றது செயல்படுகிறது. இது எல்லா இம்யூனோகுளோபுலின்களையும் ஒரே மாதிரியான பணிகளை தான் செய்யுது. ஸோ அப்போ அது என்ன பணிகளை செய்யுது? செல் விழுங்குதலில் ஈடுபடக்கூடிய செல்களுக்கு உதவி புரிகிறது. எவ்வாறு உதவி புரிகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது கீழ்கண்ட வகைகளில் அது உதவி புரியும். நம்பர் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வீழ்படிவாகுதல், அதாவது பிரிசிபிட்டேஷன். ரெண்டாவது வந்து அக்ளூட்டினேஷன், திரட்சி அடைய செய்தல். மூணாவது ஒப்சோனிசேஷன், மேல் பூச்சாக்க செய்தல். நாலாவது நச்சுக்களை வந்து செயலிழக்க செய்தல், அதாவது நியூட்ரலைசேஷன். இந்த மாதிரியான முறைகளில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அது நோய் கிருமிகளுக்கு எதிராக செயல்படுகிறது. இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பொருள் தூண்டி, நோய் எதிர்ப்பொருள் இவற்றுக்கிடையான வினைகள், அதாவது ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். திரவ வழி நோய் தடைக்காப்புக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா வந்து இந்த நோய் எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் நோய் எதிர்ப்பொருள் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ், அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மிக முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அடிப்படை நிகழ்வு மாதிரி. ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடிக்கும் ரியாக்ஷன் நடந்தால் தான் நமக்கு என்ன உற்பத்தி ஆகும் அப்படின்னா வந்து அந்த குறிப்பிட்ட திரவ வழி நோய் தடுப்பாற்றல் அப்படின்றது உற்பத்தி ஆகும். ஸோ அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது 3 நிலைகளில் நடைபெறுகிறது. முதல் நிலையில் நோய் எதிர்ப்பொருள் தூண்டி, அதாவது ஆன்டிஜன், அதே மாதிரி நோய் எதிர்ப்பொருள், அதாவது ஆன்டிபாடி, இது இரண்டும் இணைந்து ஒரு கூட்டமைப்பு உருவாகிறது. அதாவது ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பேர். அதுதான் முதல் நிலை இந்த வினைகளில். ஸோ இரண்டாவது என்ன அப்படின்னா வந்து நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய அளவில் சில நிகழ்வுகள் நடைபெறும். எடுத்துக்காட்டுகளாக வந்து பிரிசிபிட்டின், வீழ்படிவாக்கல், அதே மாதிரி அக்ளூட்டினேஷன், திரட்சி அடைய செய்தல். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் நடைபெறும். மூன்றாவது நிலையில் என்ன நடைபெறும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நோய் எதிர்ப்பொருள், அதாவது ஆன்டிபாடி. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த நோயூக்கிகளை கண்டறிந்து அதை அழிக்கிறது, இல்லைனா அதனால் உருவாகக்கூடிய விஷப்பொருட்கள், அதாவது நச்சு பொருட்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதை சிதைவடைய செய்யும். அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது அடுத்த தலைப்பாக இருக்குது. அதாவது நோய் எதிர்ப்பொருள் தூண்டி, நோய் எதிர்ப்பொருள் இவற்றுக்கு இடையே நடைபெறக்கூடிய வினைகளினுடைய அந்த பிணைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 3 காரணிகள் மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் காரணி என்ன அப்படின்னா வந்து அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி அதுக்கு நடுவில் காணப்படக்கூடிய ஒரு நெருக்கம், அதாவது நோய் எதிர்ப்பொருள் தூண்டி, நோய் எதிர்ப்பொருள், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் காணப்படக்கூடிய அந்த நெருக்கம். ஸோ இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு பாக்டீரியாவோ அல்லது வைரஸோ இது வந்து நம்ம நோய் எதிர்ப்பொருள் தூண்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஆன்டிஜன். ஸோ இது வந்து கிட்டக்க வரும்பொழுது நம்ம உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆன்டிபாடிகள், அதாவது நோய் எதிர்ப்பொருள் அப்படின்றது அதுவும் வந்து அதை நோக்கி செல்லும். ரொம்ப நெருங்கி சென்று ஒன்றோடு ஒன்று பிணைந்து விட்டது அப்படின்னா வந்து அது நெருக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து மிகுந்த தடைக்காப்பு வினைகளை வந்து ஏற்படுத்தும். அதுவே வந்து இரண்டும் கொஞ்சம் தள்ளியே இருந்து ரியாக்ஷன்ஸை பண்ணிக்கிச்சு அப்படின்னா வந்து அங்கே வந்து தடைக்காப்பு துளங்கள் அப்படின்றது வந்து குறைவான அளவில் தான் வந்து ஏற்படும். இது முதல்ல சொல்கிறோம். இரண்டாவதாக வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி, அதாவது நோய் எதிர்ப்பொருள் தூண்டி, நோய் எதிர்ப்பொருள், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு என்ன மாதிரியான பிணைப்புகளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சகப்பிணைப்பு இல்லாத பிணைப்பு. சகப்பிணைப்பு இல்லாத பிணைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு வீக்காக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து இருக்கும். அது பல வகைகளில் செயல்படுகிறது. அது எடுத்துக்காட்டால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ், அதாவது மின்னிலைப்படுத்துதல் வினை. இரண்டாவது வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு, அதுக்கப்புறம் வாண்டர்வால் பிணைப்புகள். மூன்றாவதாக நீர்விளக்கு பிணைப்பு, அதாவது ஹைட்ரோஃபோபிக் பிணைப்பு. ஸோ இந்த மாதிரியான பிணைப்புகள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப எளிதில் பிரிவடையக்கூடிய நிலையில் ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடிகளுக்கு நடுவில் வந்து இணைச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பொருள் தூண்டி, நோய் எதிர்ப்பொருள் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இணைப்பினுடைய விசை வந்து 3 காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படி அதில் நம்ம 2 காரணிகளை பார்த்துட்டோம். மூணாவது காரணி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த எதிர்ப்பொருளினுடைய பிணைப்பு திறன், அதாவது ஆன்டிபாடி அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்தவரை ஒரு ஆன்டிஜன் இருக்குது அப்படின்னா அந்த ஆன்டிஜனுடைய மேற்புற பகுதியில் காணப்படக்கூடிய அந்த புற ஏற்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த புற ஏற்பி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆன்டிபாடியுடைய புற ஏற்பியோட இணையும். ஸோ அது இணையக்கூடிய பண்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஆன்டிபாடி அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக வந்து இந்த ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடி வினைகள், அதாவது நோய் எதிர்ப்பு பொருள் மற்றும் நோய் எதிர்ப்பு பொருள் தூண்டி, ஸோ இதுக்கான வினைகளுக்குனுடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ இதனுடைய பயன்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரத்த வகைகளை கண்டறிதலில் இது மிக முக்கிய பங்காற்றுகிறது. உடலில் வேற ஒருவருடைய ரத்தம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம உடலில் காணப்படக்கூடிய ஆன்டிஜன்கள் மாதிரியே அவருடைய ரத்தத்திலேயும் ஆன்டிஜன்கள் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க. இரண்டாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ரத்தத்தில் நோய் கிருமிகள் தாக்குதல் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி வினைகளை மருத்துவமனைகளில் பயன்படுத்துகிறாங்க. மூன்றாவதாக சீரத்தில் காணப்படக்கூடிய புரதங்களை பற்றி, அதாவது நோய் கிருமிகளால் உற்பத்தி செய்யக்கூடிய புரதங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நோய் தடைக்காப்பு குறைவு நோய்களால் உருவாகக்கூடிய அந்த பொருட்களினுடைய பண்புகள் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக நம்முடைய இந்த நோய் எதிர்ப்பு தூண்டி மற்றும் நோய் எதிர்ப்பொருள், ஸோ இவற்றுக்கிடையான வினைகளை வந்து நம்ம 4 வினைகள் மூலமாக வந்து இதெல்லாம் நடைபெறுது அப்படின்றோம். அதில் முதல் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து வீழ்படிவாதல், பிரெசிபிட்டின் அப்படின்னு பேர். ஸோ இந்த வீழ்படிவாதல் என்ன அப்படின்னா வந்து இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த 4 வினைகளுமே ஆன்டிஜன் ஆன்டிபாடிக்கு நடுவில் நடைபெறக்கூடிய வினைகள் தான். ஆனால் வந்து இது வெளிப்படுத்தக்கூடிய அல்லது அது சந்திக்கக்கூடிய நோய் கிருமிகளை வச்சு தான் இதை நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ அதில் முதலாக இருக்கக்கூடிய அந்த வீழ்படிவாக்கல், அதாவது பிரெசிபிட்டின் அப்படின்றத பொறுத்தவரையும் நம்ம உடலில் நுழையக்கூடிய நோய் கிருமி அது கரையும் பண்புடையதாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எடுக்குள்ள நுழையும் போது நம்ம உடல் வந்து அதுக்கு எதிரான ஆன்டிபாடிகளை உருவாக்கும், அதாவது நோய் எதிர்ப்பொருளை உருவாக்கும். ஸோ அப்போ அந்த நோய் எதிர்ப்பு தூண்டிக்கும் அந்த நோய் எதிர்ப்பொருள் ஆன்டிஜன் ஆன்டிபாடி அது ரெண்டுத்துக்கும் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அங்கே உள்ள நுழைந்த அந்த வைரஸ் ஆனது என்ன ஆகும் அப்படின்னா வந்து கரைந்து போய்விடும். ஸோ இதனால் உருவாகக்கூடிய அந்த வீழ்படிவை தான் வந்து வீழ்படிவாதல். ஸோ இதில் ஈடுபடக்கூடிய ஆன்டிபாடிகளுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து பிரெசிபிட்டின், அது வீழ்படிவாக்கிகள் அப்படின்ட்டு பெயர். ஸோ இரண்டாவதாக வந்து அக்ளூட்டினின்ஸ், அதாவது திரட்சி அடைய செய்யும் எதிர்ப்பொருட்கள். ஸோ இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னா துகள் வடிவமைப்பில் காணப்படக்கூடிய நோய் கிருமிகளை நம்ம உடலுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த துகள் வடிவமைப்புள்ள நோய் கிருமிகளுக்கும் நம்ம உடல் உற்பத்தி செய்யக்கூடிய ஆன்டிபாடிகள், அதாவது எதிர்ப்பொருள், அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய வினைகள். ஸோ இந்த மாதிரியான வினைகள் நடைபெறும் பொழுது என்ன ஆகுது, நோய் எதிர்ப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த நோய் கிருமியோட வினை புரியும் பொழுது அவற்றை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து திரட்சி அடைய செய்கிறது. ஸோ எடுத்துக்காட்டாக வந்து துகள் வடிவ நோய் கிருமிக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேற்று மனிதருடைய ரத்த வகையை சொல்லலாம். மனிதர்களில் ஏபிஓ அப்படின்ட்டு 4 ரத்த வகை இருக்குது. அப்போது ஏ ரத்த வகை உள்ளவங்க பி ரத்த வகை உள்ளவங்களுடைய ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த ரத்தம் வந்து திரட்சி அடைந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து கிளாட் ஆகிடுது. ஸோ இதை வந்து நம்ம அதுக்கு எடுத்துக்காட்டுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரியான வினைகளில் ஈடுபடக்கூடிய ஆன்டிபாடிகளுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது திரிபு அடைவாக்குபவை, அதாவது வந்து அக்ளூட்டினின்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக வந்து நமக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா வந்து மேல் பூச்சாக்கம், அதாவது ஒப்சோனிசேஷன். ஸோ இதை பொறுத்தவரையும் சில நோய் கிருமிகள் நம்ம கூட உடலுக்குள்ளே நுழையும். எடுத்துக்காட்டால் பாக்டீரியாவோ அல்லது வைரஸோ நுழையும். ஸோ இந்த நோய் கிருமிகள் உள்ள நுழையும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம உடல் வந்து அதுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு பொருள், அதாவது ஆன்டிபாடியை உற்பத்தி பண்ணுது. இப்போ அந்த ஆன்டிபாடி ஆன்டிஜன் இரண்டும் இணைந்து நமக்கு வினை நடைபெறும் பொழுது பொருளை வந்து அடையாளம் விடுவதற்காக அது மேலே வந்து ஒப்சோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளக்குறியை வந்து போட்டு வைக்கிறது மூலமாக எளிதில் வந்து அடையாளம் கண்டு செல் விழுங்குதல் நிகழ்வில் ஈடுபடக்கூடிய செல்கள் வந்து அழிக்கிறதுக்கு காரணமாக அமையுது. ஸோ நாலாவதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து நச்சுக்களை சமநிலைப்படுத்துதல் அப்படின்றது, அதாவது நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போது பாக்டீரியாவோ அல்லது வைரஸோ உள்ள நுழையும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்குது இல்லையா. ஸோ அப்போ அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கும் பொழுது அதனால் வெளிவரக்கூடிய நச்சுக்கள், அதாவது எக்ஸோடாக்சின் அப்படின்னு பேர், பாக்டீரியாவும் வைரஸும் வெளியிடக்கூடிய நச்சு பொருட்கள். ஸோ அந்த நச்சு பொருட்கள் தான் நமக்கு நோய் தடைக்காப்பு துலங்கல்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்சின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அதை அழிப்பதற்காக நம்முடைய உடலில் ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, நோய் எதிர்ப்பொருள். அந்த பர்டிகுலர் ஆன்டிபாடிக்கு பேர் என்ன அப்படின்னா ஆன்டிடாக்சின்ஸ் அப்படின்னு பேர். ஸோ அதாவது நச்சு முறிப்பு எதிர்ப்பு பொருள் அப்படின்ட்டு பேர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தடுப்பு மருந்துகள். அதாவது பெறப்பட்ட நோய் தடைக்காப்பை பெறுவதற்காக நமது உடலில் தடுப்பூசிகள் அப்படின்ற உயிரிய தயாரிப்பை உட்செலுத்தி அதன் மூலமாக உருவாகக்கூடிய பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பு உருவாக்குதல், அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து தடுப்பு மருந்தாக்கம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அந்த நோய் கிருமிகளின் மூலமாக வெளியிடக்கூடிய நச்சு பொருட்களை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை வீரியத்தை குறைச்சிட்டு உள்ளே செலுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரியான பொருட்களை தான் வந்து நம்ம தடுப்பு மருந்துகளாக பயன்படுத்துகிறோம். அப்போ நோய் வராமலேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான தடுப்பாற்றலை வந்து நம்ம உடலில் உருவாக்கிக்கிறோம். ஸோ இதை வந்து உண்மையாலுமே அந்த நோய் உள்ள நமக்கு
நுழைய வரும்பொழுது அந்த நோயிடமிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நோய் வராமலே அதிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்கிறோம். எடுத்துக்காட்டு போலியோ தடுப்பூசிகள். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் போலியோ தடுப்பு மருந்து போடுறாங்க. ஸோ அந்த போலியோ தடுப்பு மருந்துகள் போடும்பொழுது என்ன ஆகுது, உண்மையாலுமே போலியோ தாக்கப்பட்ட குழந்தைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதனால் பாதிக்கப்பட்டு இறப்பை எய்தும், இல்லைனா வந்து சில பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் வந்து தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. என்ன ஆகுது, அந்த நோயே வராது. ஸோ இந்த நோய் தடுப்புக்கு பயன்படுத்தக்கூடிய தடுப்பூசிகளை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு 3 வகையான தடுப்பூசிகளை நம்ம பிரிக்கலாம். ஸோ அதாவது வந்து முதல் தலைமுறை தடுப்பூசிகள், இரண்டாவது தலைமுறை தடுப்பூசிகள், அப்புறம் 3ஆம் தலைமுறை தடுப்பூசிகள் அப்படின்னு பிரிக்கலாம். ஆங்கிலத்தில் ஃபஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின், செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ், தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ அதில் முதல் தலைமுறை தடுப்பூசிகள்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ முதல் தலைமுறை தடுப்பு மருந்துகளை வந்து நம்ம ஒரு 3 வகைகளாக பிரிச்சிருக்கிறாங்க. வீரியமிழந்த அல்லது வலுவிழந்த தடுப்பு மருந்து, இரண்டாவது கொல்லப்பட்ட தடுப்பு மருந்து, மூன்றாவது அந்த நோய்க்கிருமிகளால் உற்பத்தி செய்யக்கூடிய நச்சு பொருட்களை கொண்ட தடுப்பு மருந்து அப்படின்ட்டு இந்த முதல் தலைமுறை தடுப்பு மருந்தையே உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். ஸோ அதில் முதல் தலைமுறை தடுப்பு மருந்தில் முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து வீரியம் இழந்த அல்லது வயதான வலுவிழந்த வைரஸ்களை கொண்டு நம்ம உடலில் அது உருவாக்கப்படுது. ஸோ இது எடுத்துக்காட்டாக என்ன தடுப்பூசியை சொல்லலாம் அப்படின்னா வந்து MMR தடுப்பூசியை சொல்லலாம். அதாவது மிசல்ஸ், மும்ஸ், ருபெல்லா, அதாவது தட்டம்மை, புட்டாளம்மை, ருபெல்லா. ஸோ இந்த தடுப்பூசியை வந்து நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஸோ அடுத்ததாக உள்ளது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொல்லப்பட்ட நுண்ணுயிர்களை கொண்ட தடுப்பு மருந்து. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சால்க் தடுப்பு மருந்து, அதாவது போலியோவுக்கு பயன்படுத்தக்கூடிய தடுப்பு மருந்து. இது ஊசி மூலமாக நம்ம உடலில் செலுத்துவாங்க. இந்த தடுப்பு மருந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிக வெப்பத்திலேயோ இல்லைனா வந்து நோய்க்கிருமிகளை அழிக்கக்கூடிய அல்லது கொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள், எடுத்துக்காட்டு பீனால், பொட்டாசியம் பெர்மாங்கனேட், இந்த மாதிரியான கரைசல்களில் செலுத்தி அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிதைவடை செய்து நம்ம உடலில் செலுத்துகிறாங்க. மூணாவதாக இருக்கக்கூடிய முதல் தலைமுறை தடுப்பு மருந்து பார்க்கும்பொழுது நச்சு பொருட்களை உட்செலுத்துதல், அதாவது நோய்க்கிருமிகள் சுரந்து வெளிவிடக்கூடிய செயலிழக்கப்பட்ட நச்சு பொருட்களை வந்து உடலுக்குள்ளார செலுத்தும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா அந்த பொருட்களுக்கு எதிரான தடுப்பாற்றல் நம்ம உடம்புக்குள்ளார உற்பத்தி ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டுகளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து முத்தடுப்பு மருந்து, அதாவது ட்ரிபிள் ஆன்டிஜன், DPT அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் D அப்படின்றது டிப்தீரியா, P அப்படின்றது பெர்டுசிஸ், T அப்படின்றது டெட்டனஸ், அதாவது தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், ரணஜன்னி. இந்த நோய்களுக்கு எதிராக தடுப்பூசிகளை நம்ம தடுப்பு சக்தியை வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து 2ஆம் தலைமுறை தடுப்பு மருந்துகள். இந்த 2ஆம் தலைமுறை தடுப்பு மருந்துகளை பொறுத்தவரையும் இதில் அந்த நோய்க்கிருமியை உள்ள செலுத்துறது கிடையாது. நோய்க்கிருமிக்கு மேலே நமக்கு புற ஏற்பிகள் அப்படின்ட்டு சில புரதங்கள் இருக்கும் அப்படின்ட்டு படிச்சிருக்கும். ஸோ அந்த புரதங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எடுத்து நம்ம உடலுக்குள்ளார செலுத்துகிறாங்க. 2ஆம் தலைமுறை தடுப்பு மருந்துகளுக்கு எடுத்துக்காட்டு ஹெப்பாட்டிட்டிஸ் B, அதாவது கல்லீரல் அழற்சி, அதுக்கு போடக்கூடிய தடுப்பு மருந்து நம்ம சொல்ல முடியும். மூணாவதாக இருக்கக்கூடியது 3ஆம் தலைமுறை தடுப்பு மருந்து. ஸோ 3ஆம் தலைமுறை தடுப்பு மருந்துக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இது முற்றிலும் செயற்கையான முறையில், தூய்மையான முறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாக்கக்கூடியது. ஸோ இது முழுக்க நோய்க்கிருமிக்கு எந்த பங்குமே கிடையாது. அந்த நோய்க்கிருமியை ஒத்த செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வந்து நமக்கு செலுத்துறது தான் தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ் அப்படின்றாங்க. இப்போது வந்து இந்த நோய் தடுப்பில், இந்த தடுப்பூசிகள் தயாரிப்பில் ஒரு ரெவல்யூஷன் உருவாயிருக்கு, ஒரு புரட்சி உருவாயிருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து DNA தடுப்பூசிகளை, அதே மாதிரி மரபு பொறியியல் நுட்பம் மூலம் உருவான மறுசேர்க்கை DNA தடுப்பூசிகள் அப்படின்றது உருவாயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தடுப்பு மருந்து சிகிச்சை, அதாவது தடுப்பூசிகளை பயன்படுத்தி அதன் மூலமாக நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்குறதுக்கு தடுப்பு மருந்து சிகிச்சை அப்படின்ட்டு பெயர். எட்வர்டு ஜென்னர் அப்படின்றவர் தான் அந்த தடுப்பு மருந்தேற்றம் அப்படின்ற ஒரு செயல்முறையை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடித்த தடுப்பூசி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரியம்மை, அதாவது ஸ்மால் பாக்ஸ்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சார். 1855 லூயி பாஸ்டியர் அப்படின்றவர் ஒரு 3 தடுப்பூசிகளை கண்டுபிடிக்கிறார். ஸோ வெறிநாய் கடிக்கான ரேபிஸ் தடுப்பூசி, காலரா தடுப்பூசி, அப்புறம் ஆந்தராக்ஸ் நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் 1908 BCG, அதாவது டியூபர்குலோசிஸ் இருக்கு இல்லையா, காசநோய். ஸோ அந்த காசநோய்க்கான தடுப்பூசியை வந்து நமக்கு பேசில்லஸ் கால்மெட்டிஸ் குரின் அப்படின்ட்டு அதனுடைய விரிவாக்கத்தை சொல்லுவோம். ஸோ அதில் கால்மெட்டி குயரின் ஆகிய இருவரால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு கண்டறியப்பட்டது. அடுத்ததாக போலியோ நோய்க்கான தடுப்பூசியை வந்து இருவர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஊசி மூலமாக செலுத்தக்கூடிய தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து யார் அப்படின்னு பார்க்கும்போது ஜோனந்த் சால்க் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. வாய் வழியாக செலுத்தக்கூடிய தடுப்பூசியை வந்து நமக்கு ஆல்பர்ட் சாபின் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தடுப்பு மருந்தேற்றம் மற்றும் நோய் தடுப்பாக்கம், அதாவது வேக்சினேஷன்
அண்ட் இம்யூனைசேஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தடுப்பு மருந்தேற்றம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட நோய் கிருமிக்கு எதிராக நம்ம உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அந்த நோய் கிருமியால் உருவாகக்கூடிய பொருட்களையோ அல்லது அந்த நோய் கிருமிகளையோ வலுவிழக்க செய்து நம்ம உடலில் ஊசி மூலமாக செலுத்துகிறோம். அதுக்கு பேர் தடுப்பு மருந்தேற்றம் அப்படின்ட்டு பேர். ஸோ இன்னொன்று இருக்குது, அதாவது இம்யூனைசேஷன் அப்படின்ட்டு பேர். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தடுப்பு மருந்து ஏற்றிய பிறகு நம்ம உடலில் என்ன மாற்றங்கள் நடக்குது. ஸோ உதாரணமாக அம்மை நோய்க்கான தடுப்பூசி நம்ம போடுறோம். ஸோ போட்ட உடனே என்ன ஆகுது, நம்ம உடல் ஆன்டிபாடிகளை உற்பத்தி பண்ணுது. ஸோ இப்போ அந்த ஆன்டிபாடி என்ன ஆகுது அப்படின்னா உண்மையாலுமே அதே அம்மை வைரஸ் உள்ளே நுழைந்து நோயை உருவாக்க வரும்பொழுது அதை நினைவில் வைத்து அதை எதிர்த்து அதை அழிக்கக்கூடிய நிலையை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நோய் தடுப்பாக்கம், அதாவது இம்யூனைசேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ இது எதன் மூலமாக உருவாகுது, நம்ம தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலமாக இது உருவாகுது. ஸோ அடுத்த டைட்டில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மிகை உணர்மை, அதாவது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, ஆங்கிலத்தில் அலர்ஜி அப்படின்னு கூட இதுக்கு இன்னொரு பொருள் உண்டு. ஸோ இந்த அலர்ஜி அப்படின்றது எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், நம்ம உடலை தாக்கக்கூடிய நோய்க்கிருமிகள் நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அத்தகைய நோய்க்கிருமிகள் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடலுக்குள்ளார நுழையுது. ஸோ சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த நோய்க்கிருமிகள் சாதாரண பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த நோய்க்கிருமிகளுக்கு எதிராக அதிகபட்ச தீவிரமான பொருத்தமற்ற தடைக்காப்பு துலங்கல்களை அவங்களுடைய தடைக்காப்பு மண்டலமானது என்ன ஆகும் அப்படின்னா உருவாக்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வாமை அல்லது அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஏற்படுத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட நோய் எதிர் தூண்டிகளுக்கு பேர் அலர்ஜன்கள், அதாவது ஒவ்வாமை தூண்டிகள் அப்படின்னு பேர். ஸோ எதெல்லாம் அலர்ஜன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகரந்த தூள்கள், பூச்சிகளில் காணப்படக்கூடிய நச்சு பொருட்கள், அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத சில பூச்சிகள், அதாவது மைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடலுக்குள்ளே நுழையும் போது ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அது ஒவ்வாமை விளைவுகளை ஏற்படுத்துது. ஒவ்வாமை எடுத்துக்காட்டு ஹை ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது தும்மல், காய்ச்சல், அதுக்கப்புறம் ஆஸ்துமா அப்படின்ட்டு 2 எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இந்த அலர்ஜியில் ஈடுபடக்கூடிய ஆன்டிபாடி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது IgE அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இம்யூனோகுளோபுலின் எப்சிலான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த அலர்ஜியில் நமக்கு ஈடுபடக்கூடிய எதிர்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் மாஸ்ட் செல்கள் அதுவும் ஈடுபடுது. மாஸ்ட் செல்கள் என்ன பண்ணுது, அலர்ஜி உருவாகும் போது செரட்டோனின், ஹிஸ்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேதிப்பொருட்களை சுரந்து வெளியே விடுது. அந்த வேதிப்பொருட்கள் எல்லாம் நம்ம உடலோட கலக்கும் பொழுது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அதிதீவிர மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள் இந்த ஒவ்வாமையால் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்கள் என்ன ஆகிடும் அப்படின்னா ரொம்ப சிவந்து போய் கண்கள்லேருந்து தண்ணீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சுவாசிப்பதில் மிகுந்த சிரமம் பார்த்தோம் அப்படின்னா உருவாகும். உடல் முழுவதும் என்ன ஆகும் அப்படின்னா வீங்கி போய் சிவந்து போயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வாமை நோய்க்கான அறிகுறிகளாக நம்ம சொல்லலாம். இன்னும் ஒரு ஒவ்வாமை நோய் ஒன்று இருக்குது, அதாவது அனபைலாக்சிஸ் அப்படின்ட்டு இதுக்கு பெயர் உண்டு. இந்த அனபைலாக்சிஸ் அப்படின்றத பொறுத்தவரையும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து பொருளோ அல்லது நோய்க்கிருமியோ ஒருவரினுடைய உடலுக்குள்ளார நுழையும் பொழுது உடலானது என்ன பண்ணும் அப்படின்னா குறிப்பிட்ட நோய்க்கிருமிக்கோ அல்லது அந்த மருந்துக்கோ பொருத்தமற்ற தடைக்காப்பு நடவடிக்கைகளை உடனடியாக தீவிரமாக உருவாக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவர்களில் இறப்பு கூட உருவாகலாம். உதாரணமாக பென்சிலின். ஸோ பென்சிலின் அப்படின்றது நமக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது பாக்டீரிய நோய்களால் தாக்கப்படக்கூடியவர்களுக்கு ஒரு தடுப்பூசி. உதாரணமாக சிப்பிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு பென்சிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அப்போ இந்த பென்சிலின் மருந்தை சோதனை செய்யாமல் ஒருத்தவங்களுக்கு போடும்பொழுது, அதாவது அந்த மாதிரியான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போடும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அவர்களுடைய உடல் மிக தீவிரமாக, அதாவது ஒரு சில நொடிகளிலேயே அந்த ஒவ்வாமைக்கான செயல்பாடுகளை துவக்கிடுது. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ணிடுது அப்படின்னா அவர்களுடைய உடலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போது இந்த அனைத்து விதமான பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட உடல் சார்ந்த தடைக்காப்பு துலங்கள், அதாவது பொருத்தமற்ற தடைக்காப்பு துலங்களை தான் ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம்.